இருந்து போருமா? ஸ்ருதி எங்கேயும் போக போறதில்ல. டாடி கூடவே தான் இருக்க போறா. ரியலி? எஸ். நான் பயந்துட்டேன் டாடி. எதுக்கு பயம்? டாடி உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஓகே. ஸ்ருதி, தேங்க்ஸ் காதம்பரி. உங்க அப்பா கூப்பிட்டதும் நீ போயிடுவியோன்னு நினைச்சேன். நீ போகலன்னு சொன்னதும் என்னால அதை நம்பவே முடியல. ஸ்ருதி, நீ கீழே போய் கிராண்ட்மோட விளையாடு. அப்பவும் என்ன போக வேண்டாம்னு சொல்லணும்னு தோணல உங்களுக்கு? ஸ்ருதிய கூட்டிட்டு போக கூடாதுன்னா அப்போ நான் போனா பரவாயில்ல. இல்ல அப்படி இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லல. ஸ்ருதி இருந்தா நீயும் இருப்ப. நான் அப்படிதான் மீன் பண்ணி சொன்னேன். நான் ஒண்ணு உங்க மேல இருக்கிற காவிய காதலால இங்க இருக்கேன்னு சொல்லல. அதெல்லாம் இருந்தது, இப்போ எங்கேயோ போயிடுச்சு. அதுவும் என்னால இல்ல, உங்களால. மல்லிகா யாரு? கார்த்திக், மல்லிகா யாருன்னு கேட்டேன். மல்லிகாவா? அது யாரு? அதத்தான் நானும் கேக்குறேன். மல்லிகா யாரு? சடனா இப்படி ஒரு பேரை கேட்டா நான் என்னன்னு சொல்ல? மல்லிகா, அந்த பேரையே நான் இப்பதான் கேக்குறேன். என் கழுத்தை பிடிச்சு நெரிக்கும் போது நீங்க சொன்ன பேர் மல்லிகா. அவளை நான் தான் கொன்னேன்னு சொன்னீங்க. அப்படிலாம் இல்லையே. நான் இன்னைக்கு இங்க இருந்து போகாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த மல்லிகா தான். அது யாருன்னு எனக்கு தெரியணும். அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு போனா நீங்க ஈஸியா அவ கூட போயிடுவீங்கல்ல? சும்மா ஏதாவது உளறாத. உளறேனா? அப்படி ஒரு மல்லிகா எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு.